வெல்கம் டு சை தலைமுறைகள் சேனலில் புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நேற்று ஆக்சுவலாக ஜிஎஸ்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி காலத்தில் வந்து அங்கங்கே பாக்ஸ் வச்சுருந்தாங்க டயகனல் ஷேப்பில். அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ளஸ் டிஎம் பண்ணிருந்தாங்க இன்ஸ்டாவில். அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக அது எதுக்கு வச்சுருக்கோம்னா, இப்போ இந்த காலத்தை இந்த பிஇபி காலத்தை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக இந்த சட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஐசோலேட் ஜாயின்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். அதாவது ரெண்டு காங்கிரஸ் ஸ்ட்ரக்சரை தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஜாயிண்ட் தான், அது யூஸ் ஆகிற ஒரு ஜாயிண்ட் தான் ஐசோலேட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இதுலேருந்து வர ஃபோர்ஸஸ் அதில் ஆக்ட் ஆகாமல் இருக்க, அதுலேருந்து வர ஃபோர்ஸஸ் இதில் ஆக்ட் ஆகாமல் இருக்க, ரெண்டுத்து மூலயமாவே பாதிப்படையாமல் இருக்க, ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஐசோலேட் ஜாயிண்ட்டு. இதில் வந்து நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, தார் ஷீட்டு, பாலிமர் ஷீட்டு, அதுக்கப்புறம் நிறைய இருக்க டைப்ஸ்லாம். நான் அது உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து தெளிவாக இதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளோரிங் போட போகிறோன்னா இந்த பிஇபி வந்து ஃப்ளோரிங்லேருந்து தனியாக வந்து பிரிக்கணும். ஏன்னா இந்த ஃப்ளோரிங்லேருந்து வர எக்ஸ்பென்ஷன் மூலிமா வர லோடு போயிட்டு காலத்தில் ஆக்ட் ஆகாமல் இருக்க, ப்ளஸ் காலத்துலேருந்து வர லோடு ஃப்ளோரில் ஆக்ட் ஆகி ஃப்ளோரில் கிராக் வராமல் இருக்கிறதுக்காகவும், இல்லை திடீர்னு இப்போ இந்த காலமே செட்டில் ஆகுதுன்னா செட்டில் ஆகும்போது ஃப்ளோரிங் சேர்த்து கொண்டு போயிடும், ஃப்ளோரிங்கும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதை குறைக்கிறது தான் மெயினாக இதை பண்ணுறது. இது வந்து ஆக்சுவலாக 2 டைப்ஸ் சைட்டு ஷேப்பில் பண்ணுறாங்க. ஒன்று சர்க்குலர் ஷேப்பு, இன்னொன்று டயகனல் ஷேப்பு. இந்த மாதிரி இப்போ சட்டு அடிச்சுட்டு இப்போ சப்போஸ் இந்த ஒன்று இதில் காங்கிரீட் போட்டுட்டு இல்லை இதை போடுவாங்க, இல்லை இதை காங்கிரீட் போட்டு இதை போடுவாங்க. எதில் போடனாலும் சென்டரில் வந்து இந்த ஃப்ளோரிங் காங்கிரீட்டுக்கும் இதை சுற்றி போடுற காங்கிரீட்டுக்கும் நடுவில் அந்த ஐசோலேட் பேடு வந்துடும். கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த ஐசோலேட் பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சீலன் போட்டு ஃபில் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இப்போ இந்த ஃப்ளோரிங்கில் வந்து ரெண்டு மூலயமா தான், ஒன்று எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டு, இன்னொன்று கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட். அந்த மூவ்மெண்ட் தான் ஏற்படும். அது ரெண்டுமே டெம்பரேச்சர் பேஸ்னால தான் அது ரெண்டுமே ஏற்படும். அதுலேருந்து வர இப்போ எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா இதுலேருந்து வர லோடு இப்போ சப்போஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா இந்த ஜாயிண்ட் இல்லைன்னா டேரெக்டாக போய் காலத்தை தான் அஃபெக்ட் ஆகும்போது இது சப்போஸ் பிஇபி காலம் இல்லை காங்கிரீட் காலமாக தான் காலத்துக்கே பிரச்சனை. பிஇபின்றதால இதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி திரும்ப ரிட்டர்ன் ஃபோர்ஸ் ஆகி திரும்ப ஃப்ளோரிங்கில் தான் வந்து கிராக் வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறதாக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ஜாயிண்ட் எது வரைக்கும் கொண்டு போகணும்? 40 mm அப்படிலாம் இல்லை, நம்ம ஸ்லாப் திக்னஸ் எவ்வளோ அது வரைக்கும் கொண்டு போகணும். நார்மல் காலமாக இருந்தால், பிஇபி காலமாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இப்போ ஜிஎஸ்டி போட்டுட்டோம். ஆனால் இது போட்டிருக்குன்னா எடுத்தாகணும். ஏன்னா இது இப்போ ஒருவேளை பெடஸ்டில் வரைக்கும் தான் ஜிஎஸ்பி இருக்குது, பெடஸ்டில் ஹைட்டுக்கு மேலே இந்த காலத்தோட பேஸ் பிளேட்டுக்கு மேலே காங்கிரீட் இருக்குன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு இந்த சைட்டில் எப்படி இருக்குன்னா பேஸ் பிளேட்டுக்கு மேலேயே ஜிஎஸ்பி லெவல் இருக்குது, அதுக்கு மேலே தான் வந்து காங்கிரீட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ இது உள்ளே பாருங்கள், அது எல்லாமே ஜிஎஸ்டி போயிருக்கா, இதுக்கு மேலே நான் காங்கிரீட் போடணும்னா கண்டிப்பாக செட்டில் ஆகும். அதால் இந்த காலத்தோட பேஸ் பிளேட் வரைக்கும் நான் ஜிஎஸ்பி எடுத்துகிட்டு அந்த ஃபுல் திக்னஸ் நான் காங்கிரீட் தான் போட்டு கொண்டு வரணும். இப்போ ஜிஎஸ்பி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குன்னா இப்போ இந்த ஜிஎஸ்பி மேலே போட்டால் உள்ளலாம் கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐசோலேஷன். இப்போ இதே மாதிரி நான் வால் சுற்றியுமே பண்ணணும். வால்லையும் இப்போ 4 எட்ஜ் இருக்கா, 4 இது இருக்கா, 4 பக்கம் இருக்கா, 4 பக்கமே வால் ஓட்டின மாதிரி கண்டிப்பாக அந்த ஐசோலேஷன் பேடு ஃபுல் காங்கிரீட் திக்னஸ் வச்சுட்டு தான் நான் காங்கிரீட் போடணும். ஏன்னா அதுலேயும் போய் முட்டிக்கூடாது. இப்போ சப்போஸ் காங்கிரீட் எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு போயிட்டு செவத்தில் முட்டினாலும் அதில் கிராக் வரது வாய்ப்பு இருக்குது. மெயினாக கிராக்கை தவிர்த்துக்கு தான் ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சருக்கு வர லோடு மூலிமா ரெண்டுத்துக்கும் முட்டி மோதி கிராக் வராமல் இருக்குது, தனித்தனியாக பிரிக்கிறது தான் ஐசோலேஷன் ஜாயிண்ட்டு. இது ஜஸ்ட் இப்போ ஒரு சின்ன வீடியோ தான். நான் தெளிவாக இப்போ இந்த ஃபியூச்சரில் இப்போ பண்ணுவோம்ல, காங்கிரீட் போடுவோம்ல, அப்போ உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஏன்னா இது நான் இப்போ ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா இன்னும் நாங்கள் பண்ணலை. நேற்று அந்த டவுட்டு, அந்த டயகனல் ஏன் வச்சுருக்கேன்னு டவுட்டு கேட்டதால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.